நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஏடிஎஸ் டிப்போ பக்கத்தில் இருக்க ஊதுபத்தி செய்யும் கம்பெனியோட குடோன்ல ஊதுபத்தி செய்ய குச்சிகளை நறுக்கி வச்சிருக்காங்க. அந்த குச்சிகளின் மேல ஊதுபத்தி செய்ய வாசனைக்காக பயன்படுத்தப்படும் கெமிக்கலை தடவி வச்சிருக்காங்க. அந்த குச்சிகளை நிறைய அளவில் மேடா கொட்டி வச்சிருக்காங்க. திடீரென்று அந்த குச்சிகள்ல தீ விபத்து ஏற்பட்டு தீ பிரம்மாண்டமா எரிஞ்சிட்டு இருக்குங்க. உடனடியா அங்க இருந்த எல்லாரும் சேர்ந்து தீயணைப்பு துறை தகவல் அளிச்சிட்டு இருக்காங்க. ராசிபுரம் தீயணைப்பு படை வீரர்கள் அங்க உடனடியா வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா தீ விபத்து ஏற்பட்டு புகை சூழ்ந்து கிட்டவே போக முடியாத அளவுக்கு தீ எரிஞ்சிட்டு இருக்குங்க பிரம்மாண்டமா. உடனடியா தீயணைப்பு வாகனத்துல இருந்து 2 லைன் ஓசையும் அதுக்கப்புறமா பக்கத்துல தண்ணீர் இருந்தால அங்க பம்ப் மூலமா தண்ணீர் எடுத்து 3 வழியா தண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க தீயணைப்பு வீரர்கள். தீயோட அளவு அதிகமா இருந்துச்சுங்க. புகையும் அதிகமா இருந்த காரணத்தால கிட்டவே போக முடியல. சோ இடையவே நின்று 3 லைன் மூலமா தண்ணி அடிச்சிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜேசிபி வந்துட்டு இருக்குங்க. ஜேசிபி வந்து அந்த குப்பை மேட்டை கொஞ்சம் கொஞ்சமா கலைக்க தண்ணீரை அடிச்சு கொஞ்சமா அணைச்சிட்டே வந்திருக்காங்க தீயணைப்பு வீரர்கள். வாகனத்துல தண்ணீர் குறைய நீரை நிரப்பி வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி முதல் 6 மணி நேரம் வரை அங்க வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. பாதுகாப்பான முறையில் வேலை செஞ்ச அவங்க மாலை வந்து இரவு வரை வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இது போல புகையில வேலை செய்வது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுங்க. சின்னதா அந்த மூச்சில பட்டாலும் அடைச்சிடுங்க. இது போல இடங்கள்ல மூச்சு விட்டு வேலை செய்வது சிரமமான விஷயங்க. அந்த இடத்துல போராடி அந்த தீயை 5 மணி முதல் 6 மணி நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அணைச்ச தீயணைப்பு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் வீர வணக்கங்களும் செலுத்திடுவோம்.